வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட மாணவன் உயிரிழந்ததற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியல். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சண்முகம் அவர்களின் நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இணைய வழியில் பெண்ணிடம் 22 லட்சம் ரூபாய் மோசடி, பெங்களூருவை சேர்ந்த 3 பேர் கைது. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா, கட்சி நிர்வாகிகள் வெற்றி ஊர்வலம். இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சண்முகம் அவர்களின் நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. புதுவையின் முன்னாள் முதலமைச்சர் சண்முகம் அவர்களின் நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் அவரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலர்கள் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் உடனிருந்தனர். கணிதா அகாடமியில் பயின்று ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ஷர்மிளாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கணிதா அகாடமியில் பயின்று ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளில் வெற்றி பெற்ற மாணவி ஷர்மிளா அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் கலந்து கொண்டு மாணவி ஷர்மிளாவை கௌரவித்து ஊக்கப்படுத்தினார். விடாமுயற்சியை கையில் கொண்டு ஊக்கத்துடனும் ஒழுக்கத்துடனும் படித்தால் வெற்றி நிச்சயம் என்று மாணவர்களுக்கிடையே ஊக்கப்படுத்தி பேசினார். கணிதா அகாடமியின் நிறுவனரும் மற்றும் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர் குமரவேல் கலந்து கொண்டு மாணவி ஷர்மிளாவை பாராட்டி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். வறிய சூழ்நிலையையும் மீறி கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவி ஷர்மிளாவின் இந்த வெற்றி இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளதாக நிகழ்வில் பேசினார். மேலும் கல்வியே சமூக மாற்றத்திற்கு அடிப்படை என குறிப்பிட்ட அவர்கள் அரசு தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெற தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்வில் கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இணைய வழியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி பெண்ணிடம் 22.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெங்களூருவை சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி செல்லிப்பட்ட பகுதியை சேர்ந்த பெண் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தேடியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறியுள்ளார். அதனை நம்பிய அந்த பெண்ணும் பல்வேறு தவணைகளாக 22.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இதற்காக 45 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக காட்டப்பட்டது. ஆனால் அந்த தொகையை தனது வங்கி கணக்கிற்கு அவர் மாற்ற முயன்ற போது முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அந்த பெண் அதிர்ச்சியடைந்தார். இந்த மோசடி குறித்து அவர் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் பெங்களூருவை சேர்ந்த 29 வயதான மணிகண்டன், அவரது நண்பர்களான ஆட்டோ டாக்ஸி ஊழியர் 31 வயதான நவீன், 33 வயதான கங்காதரன் ஆகியோர் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை பெங்களூரு சென்று கைது செய்த காவல்துறையினர் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர்.
இவர்களிடமிருந்து 4 கைபேசிகள், காசோலைகள், வங்கி கணக்கு புத்தகங்கள், 76,900 ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். சைபர் போலீஸ் ஸ்டேஷன் புதுச்சேரியில் 23/9/25 அன்னைக்கு எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதாவது ஜாப் டாஸ்க், நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை ஏமாற்றிட்டாங்க. 22 லட்சம் பக்கமாக அவங்கள ஏமாற்றிட்டாங்க. அதிலிருந்து மணி ட்ரெயில் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப காலமாக அவங்க லொக்கேஷன் கிடைக்காமையே இருந்தது. பக்கமாக அவங்களோட லொக்கேஷன் எங்களுக்கு ஜீரோ இன் பண்ணி ஐஓ சுரேஷ் பாபு தலைமையிலையும் ஏஐஓ அருணோட தலைமையிலையும் ஒரு டீம் பெங்களூர் போயிட்டு 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, மணிகண்டன், நவீன் 2 பேர் அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கங்காதரன்ற ஒருத்தருக்கு விற்றதாகவும், அந்த கங்காதரன் அவங்களுக்கே தெரியாமல் பண மோசடி நிறைய அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி செஞ்சதாகவும் தான் எங்களுக்கு தகவல் வந்தது. இதில் இன்னும் பல பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக டீம் ஃபர்தராக அவங்கள சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 22 லட்சம் 22,05,039 ரூபாய். இப்போ 3 பேர் அரெஸ்ட்டு. இதில் கங்காதரன்றவன் ஏற்கனவே நார்கோட்டிக்ஸ் கேஸ்லேயும் அரெஸ்ட் ஆயிருக்கான். டீம் அவனை பெங்களூர்லேருந்து அவன் வீட்டிலேருந்து பிடிக்க போகிறப்பையும் அவன் வீட்டில் 1 கிலோ கஞ்சா கிடைச்சதாகவும் அதை பெங்களூர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் வெற்றி ஊர்வலம் மேற்கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தலைமையில் காமராஜர் சதுக்கம் அருகே இருந்து 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மேளதாளங்கள் முழங்க விசில் அடித்து 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி வெற்றி ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். குளிக்க ஹீட்டரில் தண்ணீர் சுட வைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட மாணவன் உயிரிழந்ததற்கு அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்களே காரணம் என கூறி மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன், ரேகா தம்பதியர்களின் மூத்த மகன் த்ரிஷாந்த். இவர் திருக்கனூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று பள்ளியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு மாணவன் வீடு திரும்பி குளிப்பதற்காக ஹீட்டரில் தண்ணீர் சுட வைத்துள்ளார். அப்போது தண்ணீர் சுட்டுவிட்டதா என்று கையை வைத்து பார்க்கும் போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இதனையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் மண்ணாடிப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் ஆம்புலன்ஸ் இல்லாததால் பணிபுரிந்த ஊழியர்கள் காரை வாடகை எடுத்து வந்து மாணவனை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் வாடகை கார் மூலம் தனியார் மருத்துவமனையில் மாணவனை அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இன்று காலை திருக்கனூர் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறவினர்களின் மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் அமைச்சரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நமச்சிவாயம் உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் நமச்சிவாயம் பணியில் இருந்த மருத்துவர்களை கடுமையாக கடிந்து கொண்டார். குளிக்கும் போது தண்ணீர் சுட வைத்த மாணவனை மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கோர்க்காடு விஐபி நகரில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் காந்தியடிகளின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், இல்ல நிர்வாகி சுகுணா ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு வழிகாட்டி நிகழ்ச்சி மற்றும் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டது. புதுவை
சுயநிதி கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மார்ச் 2026 நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் வகையில் வென்று காட்டுவோம் வெற்றி பெறுவோம் என்ற சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் ஜானகிராமன், செயலாளர் சந்தானம், பொருளாளர் மோகன்தாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் துணைத் தலைவர் அழகேசன், இணை செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் சட்ட ஆலோசகர் குமரவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் 2026 மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை முறைப்படி அறிவிக்கப்பட்டது. அதன்படி மார்ச் 11ஆம் தேதி தமிழ், மார்ச் 16ஆம் தேதி ஆங்கிலம், மார்ச் 25 கணிதம், மார்ச் 30 அறிவியல், ஏப்ரல் 2 சமூக அறிவியல் தேர்வுகள் காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 15 நிமிடங்கள் வினாத்தாள் வாசிப்பதற்கும் விவரங்களை சரிபார்ப்பதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வில்லியனூர், திருக்கனூர், பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொன் நேரு, அருணை ஸ்ரீ ராகவேந்திரா, சுவாமி விவேகானந்தா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் இக்கூட்டமைப்பில் இணைந்து மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றி வருகின்றனர். வெற்றி நம் கையில் என்ற தாரக மந்திரத்துடன் மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகளும் வழிகாட்டுதல்களும் இந்த நிகழ்வின் வாயிலாக வழங்கப்பட்டன. இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் புதுச்சேரி வீரர்களுக்கு எல்ஜேகே தலைவர் ஜேசிஎம் நிதியுதவியை வழங்கினார். புதுச்சேரி யுனைடெட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் 2026 பிப்ரவரி மாதம் நியூடெல்லியில் நடைபெறவுள்ள 5வது இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த சர்வதேச தரத்திலான போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு உணவு, தங்குமிடம், உடை, பயணச் செலவுகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்காக ஒவ்வொரு வீரருக்கும் 12,500 ரூபாய் செலவாகும் என சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்காக நன்கொடையாளர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் ஸ்பான்சர் உதவி வழங்குமாறு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வீரர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த வீரர்களான கபிலாஷ் மற்றும் கிஷோர் ஆகியோருக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி சேது செல்வம் நேரில் சந்தித்து 2 மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் பண உதவி வழங்கினார். விளையாட்டு வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியல் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட இந்த உதவி பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி வீரர்கள் இந்த சர்வதேச போட்டியில் சிறப்பாக விளையாடி மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தப்பட்டது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் 114வது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இந்த தலம் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது. தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசனால் 108 பசும் தழைகளால் ஆன இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான பால், தயிர், பன்னீர் போன்றவைகளை அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோச்சனங்கள் பெற்றும் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது. சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சாரண சாரணியர்கள் அமைப்பின் தேசிய அணியின் தலைவர், செயலாளர், உயர் அதிகாரி மற்றும் வெளிநாட்டு ஆணையர் முனைவர் ரஜினி, பாஸ்கர், சக்திவேல், சத்யா, கந்தன், நாராயணசாமி, கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற 108 திருக்கோவில்களின் தல வரலாறு மற்றும்
பாவசாப விமோச்சனம் நிவர்த்திகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய 1,00,000 தெய்வீக வழிகாட்டி புத்தகங்கள் முதன்முறையாக அச்சிட்டு தானமாக வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த், பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். வாகை அறக்கட்டளை மற்றும் நேதாஜி இளைஞர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திறந்து வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் வாகை அறக்கட்டளை மற்றும் நேதாஜி இளைஞர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு மன்றத்தினை திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மன்றத்தின் நிர்வாகிகள் ஜெகன் மற்றும் ஜனார்த்தனன், குமரன் ஆகியோர் செய்திருந்தனர். தொடர்ந்து விழாவில் மகளிர்களுக்கு புடவை, பள்ளி மாணவர்கள், இளைஞர்களுக்கு கல்வி உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கூடப்பாக்கம் அருள்மிகு திலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு தைப்பூச பெருவிழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு செடல், வேல், அலகு, காவடி, ஜேசிபி, கார், லாரி, கிரேன், அறுவடை இயந்திரம் போன்ற வாகனங்களை அலகிட்டு தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 12 மணி அளவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை அருள்மிகு பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ராஜ்பவன் தொகுதியில் வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கான 2026 தேர்தல் அலுவலக திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த புதுச்சேரியின் நகர பகுதி செட்டி தெருவில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தை மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் துணைவியார் சாந்தி கண்ணன் தைப்பூச திருநாளில் மிக கோலாகலமாக திறந்து வைத்தார். மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் ஆதரவாளர்களும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் திரளாக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிவ வாத்தியங்களும் விண்ணதிர கேரள செண்ட வாத்தியங்களும் முழங்க மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் துணைவியார் சாந்தி கண்ணன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாந்தி கண்ணன் அலுவலக பெயர் பலகையை திறந்து வைத்தார். அடுத்த நிகழ்ச்சியாக தலைவர் உருவம் பதித்த மூவண்ண கொடி ஏற்றப்பட்டது. அதன் பின்பு விண்ணதிர கோஷங்கள் எழுப்பியும் ஆரவாரமாக மக்கள் கைகளை தட்டியும் உற்சாகத்தோடு காணப்பட்டனர். பின்பு ரிப்பன் வெட்டப்பட்டு அலுவலகத்தின் உள்ளே அமைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்தும் குத்துவிளக்கேற்றியும் மரியாதை செலுத்தப்பட்டு அலுவலக திறப்பு விழா மிக சிறப்பாக நடந்தேறியது. தைப்பூச பெருவிழாவை ஒட்டி புதுச்சேரி காமராஜர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. தைப்பூச பெருவிழாவையொட்டி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பிரிவு விஸ்வகர்மா மாநில செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு உணவு வழங்கி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா அணி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுபாஷ் நகரில் வடிகால் வசதியுடன் சாலை அமைப்பதற்கு 23,71,000 ரூபாய் செலவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதேபோல் புதுநகரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் வசதி, அதேபோல் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா என 3 இடங்களில் பல்வேறு பணிகளுக்கு சுமார் 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து அனைத்து பணிகளையும் தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக நிர்வாகிகள், PML அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காலந்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 82ஆம் ஆண்டு தைப்பூச காவடி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள காலந்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள
அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் 82வது ஆண்டு தைப்பூச காவடி விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதற்கு முன்பாக 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் என்று ஆரம்பித்து கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கி தொடர்ந்து காப்பு கட்டுதல் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி அலங்காரத்தில் சன்னதி புறப்பாடு மற்றும் வீதி புறப்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் தைப்பூச திருநாளில் காலை 8 மணிக்கு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், விபூதி, தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காவடிகளுக்கு அபிஷேகம், ஆராதனை செய்து சுவாமிகள் மற்றும் காவடி வீதி உலாவாக பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செய்வதற்காக அலகு குத்திக் கொண்டு காவடி எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தங்களுடைய நேர்த்திக் கடனை செய்து முடித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் விழா குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்ற பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் குடும்ப தலைவரை இழந்து வறுமையில் வாடும் 30 பயனாளிகளுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நபர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆவணங்களை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடி இனத்தவர் நலத்துறை மூலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் அடிப்படையில் தொடர் நோய் சிகிச்சைக்கான மாதாந்திர உதவித்தொகை 3,000 ரூபாய் வீதம் 4 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் அரியாங்குப்பம் பகுதியில் ஓட்டுநராக பணிபுரிகின்ற மகன் புதுச்சேரி அரசால் தேர்வு செய்யப்பட்டு அரசு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார். அதற்கு நன்றி தெரிவித்து அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டுகளை தெரிவித்து சென்டக்கில் படித்து அரசு வேலை தகுதி அடிப்படையில் பெறுவதற்கு தற்பொழுது என்ஆர் ஆட்சியில்தான் இதுபோல் நல்ல விஷயங்கள் நடந்து வருகிறது என்று காங்கிரஸ் அரசானது நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை எந்த செயல்பாடுகளையும் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை. ஆனால் தற்பொழுது என்ஆர் கூட்டணி ஆட்சியில்தான் அனைத்து மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சட்டமன்ற உறுப்பினர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க டோல்கேட் கிராமத்தில் உள்ள பச்சைவாழியம்மன் கோவில் அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிதாக 24 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனால் அப்பகுதியில் உள்ள 2000 நபர்கள் குடிநீர் பயன்பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் நிவேதிதா, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புதிய பாலத்தில் இருந்து சிக்னல் வரை சாலையை செப்பனிடும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி கடலூர் சாலையில் அரியாங்குப்பம் புதிய பாலத்தில் இருந்து அரியாங்குப்பம் சிக்னல் வரை சாலையை செப்பனிடும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 49,38,000 ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பணிக்கான பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திரளான ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். 17வது ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை PLD பெத்தாங் விளையாட்டு கழகத்தின் சார்பாக 17வது ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியானது நடைபெற்றது. அதன் இறுதிப் போட்டியானது PLD மைதானத்தில் நடைபெற்றது. அந்த இறுதிப் போட்டியில் பிளேபாய் அணியும் CSP அணியும் விளையாடியது. இந்த இறுதிப் போட்டியை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் R. அங்கதாஸ் துவக்கி வைத்தார்.
இதில் சிஎஸ்பி அணி முதலிடத்தை பிடித்து குமார், முத்து ரொக்க பரிசினையும் 15,000 ரூபாய் மற்றும் சுழற் கேடயத்தையும் கைப்பற்றியது. இரண்டாம் இடத்தை பிடித்த பிளேபாய் அணி ராஜா, திலீப் ஆகியோர் ரொக்க பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் சுழற் கேடயத்தையும் கைப்பற்றினர். சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் வழங்கினார். இந்த போட்டியை ஏற்பாடு செய்த PLD பெத்தாங் கிளப் தலைவர் அருமை செல்வம், பொருளாளர் சூசை மற்றும் PLD அனைத்து உறுப்பினர்களும் விழாவினை சிறப்பித்தனர். மற்றும் NPAP சங்கத்தினர் சிறுவர்களுக்கான பெத்தாங் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவை இணைந்து நடத்தியது. மயிலம் முருகர் கோவிலில் தைப்பூச விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி தீ மிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் முருகன் மயில் வடிவ மலையில் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. அதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு முதற்கால அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு விரதம் இருந்த பக்தர்கள் ஸ்ரீ பாலசித்தர் அக்னி தீர்த்த குளத்தில் நீராடி அலகு குத்திக் கொண்டு பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடிகளை எடுத்தனர். இதனை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலைய சுவாமிகள் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலைய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் ராஜகுமார் ராஜேந்திரன் முன்னிலையில் பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு காவடிகளை எடுத்து தீமிதித்து சென்று மலை மீதுள்ள வள்ளி தெய்வானை முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். மாலை 6:30 மணி அளவில் முருகனுக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இரவு 8 மணி அளவில் வள்ளி தெய்வானை முருகன் தங்கமயில் வாகனத்தில் மலை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் புதுவை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் மயிலத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் வந்து கலந்து கொண்டு முருகனை தரிசித்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலைய சுவாமிகள் செய்திருந்தனர். ஓமந்தூரார் சிலை அமைக்க அரசாணை வழங்கிய தமிழக முதல்வருக்கு தமிழக ரெட்டி நலசங்கத்தின் மாநில தலைவர் ஜெயராமன் நன்றி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் OPRின் 132வது பிறந்தநாள் விழா 1ஆம் தேதி நடைபெற்றது. பிறந்தநாள் விழாவிற்கு முன்னதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் உள்ள ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் OPRின் முழு வெண்கல சிலை அமைக்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டதற்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவரை சங்க நிர்வாகிகள் சந்திக்க உள்ளோம். நன்றி அறிவிப்பு கூட்டமும் நடத்த உள்ளோம். ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி OPR 100ஆண்டு விழாவின் போது அரசினர் தோட்டத்தை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் என்று அறிவித்தார். இதற்காக தமிழ்நாட்டில் உள்ள ரெட்டியார் இன மக்கள் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள ரெட்டியார் இன மக்கள் சார்பாக முதல்வருக்கு சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் ரெட்டி கஞ்சம் என சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வாழ்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திண்டிவனத்தில் புதிதாக திறக்கப்பட உள்ள நகராட்சி பேருந்து நிலையத்திற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பெயரை வைக்க வேண்டும் என கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜனகராஜ், பொருளாளர் செல்வகுமார், மாநில கௌரவ ஆலோசகர் ஆர்யாஸ் ராமகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். நாகலாபுரம் தரைப்பாலத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக பெண் ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதாகவும் இதுதான் திண்டிவனம் நகராட்சியின் அவல நிலையா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெலாக்குப்பம் சிப்காட்டில் வருகிற 4ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதை முன்னிட்டு திண்டிவனம் நகரம் எங்கும் புது சாலைகள், பெரிய அரங்குகள் உள்ளிட்டவை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புயலால் பாதித்த நாகலாபுரம் தரைப்பாலத்தை முதல்வரை வந்து பார்வையிட்ட பிறகும் கூட 2 ஆண்டுகளாக கட்டப்படாததால் அந்த பாலத்தை வண்டியில் கடக்கும் போது நேற்று இரவு இந்திரா ராணி என்பவர் கால்முறிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டார். இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணமா என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். முன்னாள் முதல்வர் OP ராமசாமி ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு ரெட்டி நலசங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. ஓமந்தூர் OP ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு ரெட்டி நலசங்கம் சார்பில் ஓமந்தூரில் சங்கத்தின் மாநில தலைவர் ரவி ரெட்டி தலைமையில் திவான் பகதூர் சுப்ராயர் ரெட்டியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர் ராஜா பூர்ணி சந்திரன், மாநில பொருளாளர் அருண்குமார், துணைத் தலைவர் சண்முகையா, உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கோகுல்தாஸ், விவேகானந்தன், கேசவன், துணை செயலாளர்கள் கோதண்டராமன், ரிஷிகுமார், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் ரமணன், மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ்,
நிர்வாகிகள் ராமமூர்த்தி, தியாகராஜன், தர்மசிவம், தென்னிந்திய ரெட்டி நல சங்கத்தின் தலைவர் முத்துமல்லா ரெட்டியார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று சென்னையில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் திருவுருவ சிலையை நிறுவ தமிழக அரசு சார்பில் ஆணையிட்ட தமிழக முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட மாணவன் உயிரிழந்ததற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியல். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சண்முகம் அவர்களின் நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இணைய வழியில் பெண்ணிடம் 22 லட்சம் ரூபாய் மோசடி, பெங்களூருவை சேர்ந்த 3 பேர் கைது. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா, கட்சி நிர்வாகிகள் வெற்றி ஊர்வலம். இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.